நினைவு பலம் எல்லாம் வீணாகிறது. நமக்கு இந்தியாவினுடைய ஆதரவு தானே நமக்கு தேவை என்றேன். அப்போது அவர் சொன்னார், அண்ணன் உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, இந்த போர் நம் மீது திணிக்கப்பட்ட போர்னு. நாம் விரும்பியா போய் இந்த போரை ஏற்றுக்கொண்டோம். நாம் என்ன அப்படி முட்டாள்களா? ஒரு மாபெரும் தேசத்தினுடைய ஆதரவை நாடி அண்டி அகதிகளாக போன நாம் அந்த தேசத்தோடு எதிர்த்து போர் எடுக்கிற அளவுக்கு நாம் என்ன புத்தி கெட்டவர்களா? நாம் என்ன மனநோயாளிகளா? உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை என்றார். சரி, இப்படி கேட்கிறார்கள் நம்முடைய இயக்கத்தினுடைய சார்பிலே, என்னை பேச அழைக்கிறார்களே, என்ன செய்வதென்று நான் தம்பிகளிடத்திலே பேசிவிட்டு சொல்லுகிறேன் என்று. அவர்கள் சங்கேத மொழியிலே தான் பேசுவார்கள். ஆனால் வயர்லெஸ் தொடர்பு கொண்ட போது அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் பேசுவதென்றால் நாம் ஒப்புக்கொள்ளலாம், டெல்லிக்கு போய் பேசட்டும் என்று ஒத்துக்கொண்டார். அங்கவே நடக்குது, இது அப்பவே நடக்குது. ஆமா, அங்க திருவான்மையூர்ல அப்போது போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்போது என்னென்ன ஒரு சில நிபந்தனைகள் அல்லது கோரிக்கைகள், 200 சிங்கள ராணுவ முகாம்கள் தமிழீழ பகுதிக்குள்ளே இருக்கின்றன, அவற்றை வெளியேற்றிவிட வேண்டும், வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தமிழர் தாயகம் என்று அறிவிக்க வேண்டும், 100 கோடி ரூபாய் மறுவாழ்வுக்காக நிதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் எழுதி கொண்டே நடத்தி கொடுத்தார். சரி, நான் அதை வாங்கிக் கொண்டு நான் டெல்லிக்கு போய் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். மறுநாள் நான் டெல்லிக்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்தபோது நான் ஒரு ரெக்கார்டிங் பிரசாத் ஸ்டுடியோவில் முடித்துவிட்டு விமானத்திற்கு போவதற்காக வருகிற போது என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மூர்ச்சையாகி படுத்திருந்தார். நான் அவரை கொண்டு போய் விஜயா மருத்துவமனையிலே அனுமதித்து விட்டு 2-3 நாள் நான் போக முடியவில்லை. போக முடியாத போது ஒரு சம்பவத்திற்கு தடை ஏற்பட்ட போது சரித்திரமே மாறி போய்விட்டது. எல்லாம் இருந்தால் நான் போய் பேசியிருந்தால் சமரசம் ஏற்பட்டு போயிருக்கும். இந்த வம்பு வழக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போது கூட நீங்கள் ராஜீவ்காந்தியை பற்றி ஜெயின் கமிஷன்ல இருக்கிற எல்லா செய்திகளையும் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நான் இந்திய அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள். அதில் நிறைய மர்ம முடிச்சுக்கள் இருக்கின்றன. நீங்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஏதோ இவர்தான் என்று விரல் நீட்டிக் கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை. அது பெரிய சதி இந்தியாவுக்குள்ளே நடந்திருக்கிறது. ஜெயின் கமிஷன்ல இத்தனையும் வந்திருக்கிறது. அதை திரும்ப மன்மோகன் சிங் ஆராய்ந்து பார்ப்பது கடமை என்பது என்னுடைய எண்ணம். அப்படி சமாதானத்துக்காக வந்தார்களே தவிர சண்டை போட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் மீது திணிக்கப்பட்டது, போர் திணிக்கப்பட்டது. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டான், என்னுடைய தம்பி என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டவன், அதற்காக எனக்கு அழக்கூட உரிமை இல்லையா? அழுவதை துரோகம் என்கிறீர்களா? உங்களுக்கு கண்ணீர் வராதா? அண்ணன் தம்பிகள் கொன்றால் உங்களுக்கு கண்ணீர் வராதா? கலைஞர் இரங்கற்பா எழுதினாரே, அதன் தேச துரோகமா? அவர் சொன்னார், 5000 பேரை கொன்று குவித்து விட்டு வருகிற இந்திய ராணுவத்தை நான் எப்படி வரவேற்கட்டும் என்று முதலமைச்சராக இருக்கிற போது கேட்டார். முதலமைச்சர் ராணுவம் திரும்பி வருகிற போது மரபுப்படி போய் வரவேற்க வேண்டும், ஆனால் போகவில்லை. அன்றைக்கு அவர் சொன்னார், 5000 என்னுடைய தமிழ் சாதியைச் சேர்ந்த அப்பாவி மக்களை கொன்று குவித்து விட்டு வருகிற ராணுவத்தை நான் எப்படி வரவேற்கட்டும் என்று கேட்டார். அப்படி கேட்டவர் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். நான் கேட்பது, என்னுடைய தமிழ் சாதியைச் சேர்ந்தவர்கள் செத்து போனால் அழுவதற்கு தமிழ்நாட்டில் எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இந்த உரிமை எல்லாம் வந்துட்டு கடந்த அதிமுக ஆட்சியில வந்து ஏன் குறைச்சி அப்ப இந்த மாதிரி பேச வேண்டியதானே? இந்த கலைஞர் ஆட்சி, திராவிட முன்னேற்ற ஒரு சூழ்நிலை இல்லை. அல்ல, இந்த ஆட்சி வந்தாலும் மட்டுமே விடுதலை புலிகளின் நடமாட்டமும் அது சம்பந்தமான ஆதரவு பேச்சும் அதிகமா தலையெடுத்துக்கிட்டு இருக்குன்றாங்க. ஏன் அந்த நிலைமை இப்போது? அதாவது இடையிலே போர் நிறுத்தம் ஏற்பட்டு ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறவர்கள் பிரச்சனை இல்லை. ராஜபக்சே வந்த பின்னாலே நரவேட்டையாடுவதிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். அவர் வந்த காலம் கலைஞர் வந்த காலமாக போய்விட்டது. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறவரை யாழ்ப்பாணத்துக்கு போனார், எல்லா இடங்களுக்கும் அவர் போனார். நீங்க எந்த கட்சியில இருந்தியோ அந்த கட்சியை சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க, எனது ஆட்சியில் இவர்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தேன், இந்த ஆட்சியில வந்து எல்லாம் உள்ள நுழைஞ்சு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டாம். யாரு கட்டுப்பாட்டுலயே வச்சிருக்க? நீங்க அவங்க அதாவது நான் அடம் பிடிச்சா தானே என்ன கட்டுப்பா, நான் தப்புன்னா தானே என்ன அடிக்கணும்? நான் தப்பே பண்ணலன்னு நீங்க எப்படி அடிப்பீங்க? அதே மாதிரி கட்டுப்பாட்டுல அவன் கட்டுப்பாடா போயிட்டு இருக்கான். அவன் என்ன உங்களுக்கு பண்ண வந்தான்? ஒன்னும் பண்ணல. இன்னைக்கு ராஜபக்சே வந்த பின்னாலேதான்
கொடுமை தலைவரித்து ஆளுகிற போது ரணில் விக்ரமசிங்கே இருக்கிற போது போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தது. நார்வேயிலிருந்து போய் எரிக் ஷோலேம் பேசிக் கொண்டிருந்தார். எரிக் ஷோலேம் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார், ஒரு சமூகம் அல்லது ஒரு இன மக்கள் எப்படிப்பட்ட உரிமையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட உரிமையோடு வாழ அனுமதிப்பதுதான் நியாயம் என்றார். நீங்கள் வாழ அனுமதிக்கிறீர்களா? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இலங்கையினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், அது ஒரு தேசம்தான் என்று சொன்னால், ஒரு தேசமாக இருக்கிற ஈழப்பகுதிக்குள்ளே விமான குண்டு வீச நடக்கிறது. ஒரு தேசம் என்றால் வீசுவீர்களா? வான்வழி தாக்குதல் நடக்குமா? எங்கேயோ அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்களே உங்களுடைய மக்கள் என்று கருதினால் இங்கே இருந்து வான்வழி தாக்குதல் நடக்குமா? டெல்லியில இருந்து இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போடுவானா விமானப்படை? இந்தியாவினுடைய விமானப்படை இங்கே வந்து கொண்டு போடுமா? நான் சொல்லுகிறேன், இலங்கை அரசாங்கமே